ராஜஸ்ரீ தமிழ் சினிமாவில் கவர்ச்சி தேவதை. இவர் எல்லா படங்களிலும் கவர்ச்சியாக நடித்திருக்கிறார். எம்ஜிஆருடன் குடியிருந்த கோயில், பட்டிக்காட்டு பொன்னையா போன்ற படங்களில் மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார். கலையரசி படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக 14 வயதில் அறிமுகமானவர் இவர். குடியிருந்த கோயில் படத்தில் உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் என்ற பாடலுக்கு கவர்ச்சி காட்சியில் நீச்சலுடையில் நடித்திருப்பார். எம்ஜிஆருக்கு 2வது ஜோடி வேண்டுமென்றால் உடனே ராஜஸ்ரீயை கூப்பிடு என்பார் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு எம்ஜிஆரின் மனம் கவர்ந்த நடிகை ராஜஸ்ரீ. பூவா தலையா படத்தில் ஜெமினி கணேசனுடன் இவர் சேர்ந்து நடித்தபோது இவரை பற்றியும் ஜெமினி கணேசனை பற்றியும் கிசுகிசு நிறைய கிளம்பியது. ஜெமினி கணேசன் இவரை சொல்லிவிடுகிறார் என்று படப்பிடிப்பில் இவரே பேட்டி கொடுத்திருக்கிறார். காதல் மன்னனும் கவர்ச்சி கன்னியும் காட்டுக்குள் காதல் என்று அன்றைய பத்திரிகைகள் எழுதி தள்ளியது. இந்த படத்திலும் ராஜஸ்ரீ மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார். இவருக்காக கவிஞர் வாலி எழுதிய மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே என்ற பாடல் தலை முதல் கால் வரை வர்ணித்து கவிஞர் வாலி அவ்வளவு அழகாக எழுதியிருப்பார். மார்பு கச்சை கட்டி இந்த பாடலுக்கு மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் ராஜஸ்ரீ. ஜெமினி கணேசனுடன் மிக நெருக்கமாக நடித்திருப்பார். இதுவே இவர்கள் இருவரையும் கிசுகிசு எழுதி சொன்னது. அனுபவம் புதுமை என்ற பாடலுக்கு காதலிக்க நேரமில்லை படத்தில் மிகவும் நைட்டியுடன் நடித்திருப்பார். ஓரவெளி பார்வையால் தலையணையை எடுத்துக்கொண்டு மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார். காதலிக்க நேரமில்லை படம் சரி, குடிந்த கோயிலும் சரி, ராஜஸ்ரீயின் கவர்ச்சிக்காகவே பேசப்பட்டது. ராஜஸ்ரீ தெலுங்கை பூர்வீகம் கொண்டாலும் தமிழ் பேச தெரியாது. அழகான முகம், கலையான தேகம், சுருண்ட முடி, பார்த்தவரை மயக்கும் விழிகள் என ராஜஸ்ரீயின் ஒப்பற்ற தோற்றம் தமிழ் சினிமாவில் மிக பெருமை ஆளுமையாக விளங்கினார். இவருக்கு தெலுங்கிலும் காந்தாராவ், என் டி ராமராவ் போன்ற நடிகர்களுடன் மிக நெருக்கமாக இருந்தார் என்று